ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விலாக்குக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துருக்குறோம். அவலை கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் அதனுடைய முறுமுறுப்பு நல்லாயிருக்கும். அதனால் எந்த அவல் எடுத்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் வறுத்து எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அளவு ஹீட் ஏறணும். நம்ம உடைச்சி பார்க்கும்போது அந்த அவல் நல்லா உடையணும். அந்த மாதிரி இருந்தால் முறுமுறுன்னு இருந்தால் போதும். இதை அப்படி ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு ஒரு அரை முறி தேங்காய். அதை நல்லா தேங்காய் பூ நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு நம்ம துருவின தேங்காய் இது நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா கலர் மாறணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் நாட்டு வெல்லம் எடுத்துருக்குறேன். அதையுமே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இது பாகு காய்ச்சிக்கலாம். இது ஒரு கம்பி பத அளவுக்கு நம்ம காய்க்கணும். அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து வச்சுக்கிற அவல் இருக்குல்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நமக்கு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாலே நல்லா திரிச்சிரும். ரவை மாதிரி இருந்தால் போதும். தொட்டு பார்க்கும்போது ரவை மாடலில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற தேங்காய் இருக்குல்ல, அதையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணணும். அதையே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு 7 சுக்கு தேவை. இதுக்கு ஒரு சுக்கும் ஒரு 10 ஏலக்காவும் எடுத்துருக்குறோம். இதை அப்படி நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு பொடி இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு இதில் அப்படி வச்சுட்டு நம்ம இப்போ பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அது கரெக்டாக அந்த நல்ல நுர ஒரு போல் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி லைட்டாக இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மிக்சர் பொடி கூட இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். ஏன்னா தூசு துரும்பு இருந்தால் ஃபில்ட்ரு ஆயிரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ஒரு டைம் நம்மளுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒன்று போல் சேர்ந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாம் ஊற்றிடாதீங்க. அளவு அதிகமாகிடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் ஒரு சீரை கொண்டுவிட்டு காணாத போது திரும்பியும் அந்த காய்ச்சி வச்சுருக்கிறதுலேருந்து திரும்பியும் கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து விடுங்க. கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிற அளவு கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஒரு கண்ணாடி இதில் பாத்திரத்தில் நல்ல நெய் தடவிருக்கேன். இப்போ அதை இதை அப்படியே இதில் மாற்றி நல்லா ஒன்று போல் ஸ்பூன் வச்சு அமுக்கி விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகிற வச்சுக்கலாம். இது செட் ஆனதுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்க கேட்கும்போது சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்வீட் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் அவல் இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் நார்மலாக அவல் பசங்க இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.